ஒரு அழகான இரவு நேரத்தில் தனது கிராமத்தில் ராமு என்ற இளைஞர் ஒரு விகாரமான வீட்டில் இரவு நேர காவல் செய்து கொண்டிருந்தான். அந்த வீடு மரங்களால் சூழ்ந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு இரவு ராமு தனது கையில் லால்டனை ஏந்தி கொண்டு மாளிகையின் காற்றேட்டமான பகுதிகளில் சுற்றி கொண்டிருந்தான். சுவற்றின் உரம் ஓவியங்கள் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதில் ஒரு சிறிய குழந்தையின் கண்கள் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அது ராமுவை பார்த்து சிரித்தது போல் இருந்தது. திடீரென ஒரு குளிர்ந்த காற்று ஊதியது. வால்டனின் விளக்கு நழுவியது. மாளிகை முழுவதும் இருள் சூழ்ந்தது. ராமு தனது போன் எடுத்து டார்ச் லைட் ஆன் செய்தான். அப்போது ஒரு மெல்லிய குரல் சிரித்தபடி ராமு என்னை கண்டுபிடி என்று அழைத்தது. குரல் மெதுவாக ராமுவை அழைத்து தன்னுடைய பயத்தை காட்டியது. ராமு குரலின் திசையில் சென்று பார்த்தான். அவனுக்கு ஒரு பழைய அமானுஷ்யமான டைரி கிடைத்தது. அந்த டைரி இரத்தத்தால் நனைந்து இருந்தது. அந்த டைரியில் இந்த மாளிகைக்கு வருபவர்கள் யாரும் உயிர் தப்பியதில்லை என்று எந்தி இருந்தது. இதை படித்தவுடன் ராமு மிகவும் அந்த டைரியை திறந்தவுடன் மாளிகை முழுவதும் காற்று வீசியது. சில அமனுஷ்யமான உருவங்கள் வந்து ராமுவை பயமுறுத்தின. அந்த உருவம் ராமுவின் அருகில் வந்து சிரித்தது. ராமு மிகவும் பயந்தான். அவளின் கண்கள் சிவந்தது. ராமு தனது மூச்சை நிறுத்தினான். இந்த மாளிகையின் ஆட்டம் முடியவில்லை என்று அவள் சிரித்தாள்.